தரம் 10 அலகு 7 மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவறிதல். பாடப்பிறப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 சொற்பதங்கள் மிக முக்கியமானது. முதலாவது சார் அணு திணிவு, சார் மூலக்கூட்டு திணிவு, மூல திணிவண்ட 3 சொற்பதங்கள் இதில் எங்களுக்கு மிக முக்கியமானது. இதுக்கான வேறுபாடுகள் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். சாரண திணிவு என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அணு ஒன்றின் திணிவு மிக மிக சின்னனாக இருக்கும். இப்போ உதாரணமாக கார்பன் அணு ஒன்றின் திணிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன் அணு ஒன்றின் திணிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன் 1.993 தர 10 மறை 23 கிராம். அதாவது இப்போ இவ்வளவு சின்னன் 10 மறை 23ஆல் பிறக்கிற அளவுக்கு மிக மிக சின்னன் அதன் திணிவு. அப்போ இந்த திணிவை நாங்கள் என்ன செய்யலாம், அது கணத்தில்களில் பயன்படுத்த முடியாததால் இது ஒரு முழு பெருமானத்தை எடுக்கிறதுக்காக சாரண திணிவுன்ற ஒரு சொற்பதம் பயன்படுத்தப்படுது. அதாவது இது எது சார்பாக சொல்லப்படுது, இந்த அணுக்கள அதாவது இந்த அணுக்கள திணிவு எது சார்பாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பன் 12 சமதானி சார்பாக சொல்லப்படுது. அதாவது கார்பன் அதாவது CR12 அதாவது அணுவன் 6 திணிவன் 12 உள்ள சமதானி சார்பாக சொல்லப்படும். சமதானி சொன்னால் ஒரே அணுவண்ணையும் வேறுபட்டு திணிவண்ணையும் கொண்டு சமதானிகள் சொல்லுவோம். இன்னும் நாங்கள் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னால் அதாவது நியூத்திரங்கள் எண்ணிக்கை வேறுபடும், அதெல்லாம் திணிவன் வேறுபடும். அப்போ இதில் அப்படி இருக்கிற ஒரு சமதானியில் இப்போ நாங்கள் யாரை பார்க்குறோம், கார்பன் அணுவன் 6 திணிவன் 12 உள்ள சமதானியின் திணிவில் சமதானின்ற திணிவை அதாவது இப்படி ஒரு திணிவு இருக்கும். அது இந்த திணிவை 12ஆல் பிரித்து 12ஆல் பிரித்தால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும், ஒரு பங்கு வரும், ஒரு பங்கு கொண்டு வரும். அப்போ அந்த பங்கை போல் இருக்கிற எல்லா மூலகங்களும் எத்தனை மடங்கானது என்று பார்க்கறது தான் சாரண திணிவு. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கார்பன் 12 சமதான திணிவை 12ஆக பிரித்து ஒரு பங்கு வரும். அப்போ அதை போல் கார்பன் எத்தனை மடங்காக இருக்கும். அப்போ கார்பன் திணிவை 12ஆல் பிரித்து ஒரு மடங்கை போல் கார்பன் எத்தனை மடங்காக இருக்கும் ரெண்டு ஒரு இதை யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை மடங்காக இருக்கும். கார்பன் அந்த திணிவை தான் 12ஆல் பிரித்து ஒரு பங்கு எடுத்துருக்கிறோம். அந்த திணிவை அந்த அந்த பிரித்து எடுத்த அந்த ஒரு திணிவை போல் அந்த கார்பன் எத்தனை மடங்காக இருக்கும், கார்பன் 12 மடங்காக இருக்கும். அப்படி அளந்து பாய்க்குள்ள ஒட்சன் என்னவாக இருக்கும், ஒட்சன் 16 மடங்காக இருக்கும். ஐதரசன் 1 மடங்காக இருக்கும். அப்போ இப்படி தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், சாரண திணிவு கண்டு வச்சுக்கிறோம். இது எங்களுக்கு அநேகமாக தெருப்படும். அப்போ எங்களுக்கு சில MCQ அதுகளில் மட்டும் சாரண திணிவு கணிக்கிறதுக்கான சமன்பாடு பற்றி கேட்டிருப்பினேன். இப்போ நீங்கள் ஒரு ஒட்சன் மூலகத்தின் சாரண திணிவு கணிக்கிறேன்னு சொன்னால் ஓவின் சாரண திணிவு கணிக்கிறேன்னு சொன்னால் ஒட்சன் சாரண திணிவு கணிக்கிறதா இருந்தால் என்ன செய்ய வேணும், முதலாவது ஓவின் திணிவு போடுவீங்கள், கீழே என்ன போடுவீங்கள், கார்பன் 12 சமதான திணிவின் 12 ஒன்று போடுவீங்கள். அதாவது கார்பன் 12 சமதானின் திணிவின் 12 ஒன்று பங்கு ஒன்றுங்கள் 12 தர கார்பன் CR12 திணிவு இப்படி போடுவீங்க. இப்போ இதை நாங்கள் பிரதியிட்டும் சுருக்கி பார்க்கலாம். உங்களுக்கு புத்தகத்திலே மேலே உதாரணம் வந்திருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.66 தர 10 மறை 23 கிராம் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/12 தர 1.99 தர 10 மறை 23 இருக்குது. இது 1 கிராம் இருக்குது. அப்போ கிராம் பட்டுப்படுறவங்களுக்கு தெரியும். இந்த 10-23 இது பட்டுலாம். அப்போ எங்களுக்கு இதில் எந்த ஒரு பெருமானம் கிடைக்குது, என்னமா இருக்குது, அது 16.02 இருக்குது. அப்போ ஒட்சன் சாரணத்தினையும் 16.02 சொல்லி இருக்குது. 16.02 ஒரு பெருமானவங்களுக்கு ஒட்சன் திணிவாக கிடைக்குது. அப்போ நாங்கள் அதை தான் மட்டம் தட்டி 16 சொல்லி எடுக்கிறோம். அப்போ இந்த 16 ஒட்சன் 16 எடுத்த இது இப்படி தான் கணிக்கப்படும். இப்படி தான் ஒவ்வொரு மூலகங்களுக்கும் கணிச்சு அநேகம் தந்திருப்பினேன். இப்போ எங்களுக்கு நாங்கள்
இது கேட்டால் இப்படி கணிக்கிறதுக்கான சமன்பாடெல்லாம் அநேகம் கேட்டு வந்திருக்குது. அப்படி வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கள், இதை நீங்கள் ஞாபகம் வச்சு, அதாவது எது என்னத்தின் ஒரு மூலத்தை கேட்டாலும் அதில் திணிவின் கீழ் காவன் 12 சமமான திணிவின் 12 ஒரு பங்கால பிரித்து விட்டால் விட வரும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே. இப்போ சாரடு திணிவு கண்டுட்டோம். இப்போ சாரடு திணிவு சார் மூலக்கூறு திணிவு எப்படி கணிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்கும். அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்கும். இப்போ உதாரணமாக CO2 என்ற ஒரு மூலக்கூறு. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கார்பனும் 2 ஒட்சனும் சேர்ந்து தான் ஒரு CO2 உருவாக்கி இருக்குது. ஒரு கார்பனும் 2 ஒட்சனும் சேர்ந்து தான் ஒரு CO2 உருவாகிருக்கு. இதை நான் கணிக்கிற முறைக்கு என்ன செய்யலாம், ஒரு கார்பன் சொன்னால் 1 தர 12. எனக்கு கார்பனுக்கு 12 வச்சுக்கிறோம் இல்லை, 12. ரைட். அப்போ எவ்வளவு, அது 1 தர 12 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ஒட்சன் இருக்குது. அப்போ 10 ஒட்சனுக்கு 16, 2 தர 16 எவ்வளவு, 32. ரைட். அப்போ இது ரெண்டையும் கூட்டினால் என்ன விட கிடைக்கும், எங்களுக்கு 44 கிடைக்கும். அப்போ ஒட்சிசன்ட சார் மூலக்கூட்டு திணிவு, ஒட்சிசன்ட சார் மூலக்கூட்டு திணிவு என்னவாக இருக்கும், 44 இருக்கும். ஒட்சிசன்ட சார் மூலக்கூட்டு திணிவு என்னவாக இருக்குது, 40. எப்படி கண்டாங்கள், ஒரு மூலத்திலையும் வந்தால் அதை பெருக்கி நாங்கள் அப்புறம் கூட்டி விட்டால் சார் மூலக்கூட்டு திணிவு. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், சாரண திணிவுக்கும் சார் மூலக்கூட்டு திணிவுக்கும் என்ன இல்லை, அழகு இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, மூலர் திணிவு. சரியா, மூலர் திணிவு. மூலர் திணிவுண்டா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மூலில் அடங்கியிருக்கிற திணிவை தான் நாங்கள் சொல்லுவோம் மூலர் திணிவுன்னு சொல்லுவோம். அப்போ மூலர் என்னது, ஒரு மூலில் அடங்கியிருக்கிற திணிவு. இப்போ நாங்கள் சிம்பிளாக இப்போ இந்த CO2 மூலர் திணிவுன்னு கேட்டால், CO2 மூலர் திணிவுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், நாங்கள் ஏற்கனவே சார்மூலக்கூட்டு திணிவு கண்டு வச்சுக்கிறோம். அப்போ அந்த 44க்கு கிராம் மோல் -1 அலகு போட்டால் இது CO2 மூலர் திணிவாக சொல்லும். அதாவது ஒரு மூல் CO2 இருக்கிற திணிவு 44 கிராம் இதை எங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மூலகங்களுக்கும் பார்க்கலாம். இப்போ கார்பன் மூல திணிவு கேட்டால், இப்போ உங்களுக்கு தெரியும் கார்பன் இந்த சார் அணு திணிவு, அது ஒரு அணு என்ன, அப்போ அந்த கார்பன் அணுவின் மூல திணிவு கேட்டால், அப்போ கார்பன் அணுவின் சாரண திணிவு எவ்வளோ, 12. அப்போ 12 கிராம் மூல் -2 போட்டிங்கன்னா சரி, 12 கிராம் மூல் -2 போட்டிங்கன்னு சொன்னால் சரி, அவ்வளோதான். அப்போ அப்படி தான் நாங்கள் மூலத்தையும் காணலாம். அப்போ ஒட்சண்டு கேட்டால், ஒட்சண்ட மூல திணிவுன்னு கேட்டால் 16 கிராம் மூல் -1, அவ்வளோ. இப்படி கணிப்போம். இப்போ இந்த மூல திணிவு என்னத்துக்கு வேணும்னு சொன்னார், எங்களுக்கு மூல் கணித்தலுக்கு வேணும். உங்களுக்கு தெரியும் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இந்த மூலர் திணிவு தான் இப்போ நாங்கள் இந்த கண்ட இந்த மூல திணிவு தான் இது. அப்போ ஒரு மூல் கணிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மூல திணிவை பயன்படுத்துவோம். அப்போ இதான் இந்த 3 இதுக்கான வேறுபாடு. இது நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கக்கூடிய இருக்குது. நீங்கள் திருப்பி எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்ய உங்களுக்கு அது பரிச்சயமாக இருக்குது. இது கஷ்டமான பாடம் இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப இலகுவாக பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டெப்பில் பார்த்தோம்னா அது ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் நிற்கும்.